இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாரு. கூட 2 தடவை படிக்கணும். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. ஆமென். இந்த சத்தத்தை விட இங்கே சத்தம் வந்துடுதுனாலே எழுப்புதல் வந்துட்டு இங்கே நல்ல எழுப்புதலான எல்லாரையும் பயன்படுத்த போகிறாரு. கடைசி நாட்களுக்கு தேவையான அபிஷேகத்தை மாதம் மாதம் நம்ம தந்துட்டுருக்கிறாரு. இந்த ஜெபத்துக்கு வந்து எல்லாருமே இயேசு நாமத்தில் எழுப்புதல் ஜெப இது வாழ்த்துகிறோம். ஆண்டவர் இன்னும் நமக்கு தேவையான வார்த்தைகளை நல்லா செழிப்பாக கொடுப்பார். ஆமென். அற்பமாய் சொற்பமாய் இல்லை, நல்லா கொடுப்பார். நல்லா அபிஷேகத்தை வாங்கி அந்த கிருபைகள்லாம் வாங்கிட்டு போனோம், நம்ம வேலையை நல்லா செய்யலாம். ஆமென். வாசிக்கலாம். 2 பேரில் வாசிக்கும் பொழுது கடைசி காலம் ஒரு 5 குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். 2 பேர் 1ஆம் அதிகாரம். இந்த நாட்களுக்கு நமக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ராக் போட்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த ட்ராக்கில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ட்ராக்கில் நின்றுட்டோம்னா கரெக்டாக எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணிடலாம். 2 பேர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உறுதியாக்கும்படி இவைகளை செய்தால் நீங்கள் எல்லாம் போட்டாச்சு. இந்த ட்ராக்கில் போயிட்டீங்கன்னா கரெக்டாக என்ன பண்ணிடலாம், ரீச் பண்ணிடலாம். ஆமென். முதல் ஜெப குறிப்பு, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு ட்ராக் போட்டு கொடுத்துருக்காரு. என்ன ட்ராக் போட்டிருக்காரு? ஊத்துமலை டு சுரண்டை போட்டிருக்காரு ட்ராக்கு. வேறு எங்கே போட்டிருக்காரு நீங்களே சொல்லுங்க பாவம். ஒரு சாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். கடையன் டு சுரண்டை கிராசிங் நிறைய இருக்குது. ஆனால் ட்ராக் எங்கே போட்டிருக்காரு? கரெக்டாக போட்டிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ராக் போட்டிருக்காரு. நமக்கு இந்த ட்ராக் மாறாமல் இருந்தோன்னு சொன்னால் ஒரு காலம், அது கடைசி காலம், இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ எந்த வருஷமோ, நோ ஃபால்ட். ஆமென். நீங்கள் ஒரு காலம் இடையே விழாது, ஒரு காலம். ஆமென். முதல் குறிப்பு, எங்களுக்கு நீ தந்திருக்கிற அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாங்கள் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, விட்டுறக்கூடாது. ஆமென். 2-3 ட்ராக் தான் சொல்லியிருக்கோம். நிறைய ஊர் ட்ராக் சொல்லாமல் இருக்கீங்க. மேட்டூர் டு சுரண்டை ட்ராக் எந்த வருஷம் ஆகும்னா எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அந்த வருஷத்துலேருந்து நம்ம ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமென். என்ன கட்டேரிப்பட்டி டு சுரண்டை, ராஜீவ் காலனி டு சுரண்டை ட்ராக் போட்டிருக்காரு. நிறைய கிராசிங் இருக்குது. இந்த கிராசிங் எல்லாம் கத்தர் எல்லாம் தாண்டி வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு. நம்ம தைரியமாக சொல்லலாம், இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கியம் நமக்கு ஒரு அழைப்பு. ஆமென். ஒரு தெரிந்து கொள்ளுதலை கொடுத்துருக்கிறார். இந்த அழைப்பையும் இந்த தெரிந்து கொள்ளுதலையும் நான் விடாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென். ஆமென் சொன்னீங்களா? இது எதுக்கு தெரியுமா? இப்படி ஜெபம் பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியாயிரும். அதான் அதில் போட்டிருக்கு, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம், இந்த நார்மல் கால் இருக்குல்ல, அந்த ஒரு காலம் என்ன பண்ணாது, கீழே விழுந்து நிற்போம், நல்லா இருப்போம். ஆமென். அவ்வளோதான் போல அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். தூக்கமாக வர மாதிரி இருக்கும். ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி பண்ணுவோம். அன்னைக்கு தான் ஃபயராக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நம்மளால் ஒன்றுமே முடியாது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய பலனை கத்தர் கொடுப்பார். முதல் ஜெப குறிப்பு, ஆண்டவர் நீ தந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் இன்னும் நல்லா ஷார்ப்பாக்குங்க, இன்னும் ரினிவல் பண்ணுங்க. ஆமென். ட்ராக் மாறி போனால் ஒரே ட்ராக்ல 2 வண்டி வரும். ஒரே ட்ராக்ல 2 வண்டி வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் விட்டு விடாமல் இருக்க எங்களுக்கு என்ன கொடுங்க, பலன் தாங்க. இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா எல்லா நோய் பேயெல்லாம் என்ன பண்ணிடும், ஓடிடும். நம்ம ஜெபத்துக்கு அடங்காதது எதுவுமே இருக்காது. இந்த வசனத்தை சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் என்ன, எல்லாம் சட்ட சட்டன்னு ஜெபிக்கணும். 5 குறிப்பை 10 ஆக்கிடலாம். ஆமென்.
ஆண்டவரே எனக்கு தந்திருக்கிற அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் இந்த கடைசி நாட்கள்ல விட்டு விடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு 5 தடவை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீ தந்திருக்கிற அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலையும் நான் விட்டு விடாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ட்ராக் மாறாமல் இருக்கணும். இந்த ட்ராக்கை கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். கடைசி நாட்களில் பல குழப்பங்கள் வரும், பல மனிதர்கள் வருவாங்க, பல வார்த்தைகளை சொல்லுவாங்க. யார் என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த ட்ராக்கை நான் கரெக்டாக கொண்டு போயிட்டே இருக்கணும். நான் வரணும், என் பிள்ளைகள் வரணும், என் பிள்ளைகளின் பிள்ளைகள் வரணும். நிறைய பேரை என் ட்ராக்ல, என் இன்ஜின்ல, என்னோட ட்ரெயின்ல நிறைய பேரை ஏற்றக்கூடிய அளவுக்கு அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் விட்டு விடாமல் இருக்க எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நாமே 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 நான் ஜெபிக்கிறோம். கடைசி நாட்கள்ல பலவிதமான சோர்வுகள், பல பலவீனங்கள், பல கஷ்டங்கள், பலவிதமான இடர்கள் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாங்கள் விட்டு விடாமல் இருக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே. அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் 2 கண்கள் போல இது பிரைட்டா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கிய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் விட்டு விடாமல் இருக்க கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம். கரங்களத்தை நீங்களே நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆமே. இந்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதல் என் வாழ்க்கையில 100க்கு 100 நடக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. இவைகளை செய்தால் நீ ஒரு காலம் ஒரு பலவையும் நம்மளை நொறுக்க முடியாது, நம்மளை நெருங்க முடியாது, யாரும் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாய் திறந்து எல்லாம் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த ரூட்ல போனா எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். அழைப்பையும் நல்லா சொல்லுங்க, எல்லாம் சத்தம் போட்டு சொல்லணும், அப்பதான் ஜெயிச்சிடலாம். நீங்கள் ஒரு காலம் இல்லை சொல்ல எனக்கு ஏதோ யாரோ பண்ணிட்டு இருக்காங்கம்மாங்க. ஒருத்தரை என்ன பண்ண முடியாது, யூ டர்ன் போட்டு விட்டுருவார். இந்த லைன்ல நம்ம கரெக்டா போனோம்னா நமக்கு மேல ஏதாவது ஒருத்தர் வீசத்துக்கு ஒரு இது வீசான்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சிக்னல் கொடுப்பார், யூ டர்ன் போட்டுருப்பார். நேரே போய் அவங்க மேலே என்ன பண்ணும்? நெத்தி தான். கோழியாத்துக்கு சாம்பிளுக்கு விழுந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஆண்டு திருப்பி விட்டுருவார். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் விடாமல் இருக்க உதவி செய்யுங்க. இந்த 2 பேரில் இருந்தால் நீ நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறோம். இந்த 2 பேரில் வாசிக்கும் போது ஆவியானவர் அழகாக கற்றுக் கொடுக்குறார். நிறைய காரியங்கள் இருக்குது, ஒரு சில காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். முதல் குறிப்பு, இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் சொல்லுங்க, இப்பவுமே விட்டுறக்கூடாது. இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி அடிக்கணும். இது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? முதல் வசனத்தை பாருங்க, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். நம்ம எல்லாரும் விசுவாசத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன விசுவாசத்தை கேட்கணும்? அருமையான விசுவாசம் யாருக்குள்ள இருக்கோ அவங்களுக்கு தான் அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் கிடைக்கும். விசுவாசம் மட்டும் போதாது, என்ன விசுவாசம் தேவைப்படுது? ஸ்பெஷல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களாகிய ஊழியர்களுக்கு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு ஊழிய பகிர்மானம். பேதுரு சொல்றாரு, நான் பேதுரு வந்திருக்கேன்னு சொல்லல, நான் அருமையான விசுவாசத்தோடு வந்திருக்கேன்னு சொல்ல. ஆமென். ஆண்டவர் எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவர் எனக்கு ஒரு அருமையான விசுவாசத்தை எனக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுதீங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சமாவது பல்லு தெரிஞ்சுன்னா என்ன அர்த்தம்? பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒண்ணுமே தெரியலன்னா என்ன அர்த்தம்? வாயே திறக்கல. இனிமே வாயை திறங்க ஜெபம் வைக்க முடியாது. கடைசி காலம் எல்லாம் ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கு. இனிமே நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு அருமையான விசுவாசத்தை எங்களுக்கு தாரோம் ஐயா. 2வது ஜெபம், அருமையான விசுவாசத்தை தாரோம். எல்லாரும் கேளுங்க, அருமையான விசுவாசத்தை தான். நல்ல அருமையான விசுவாசம் எங்களுக்கு உண்டாகட்டும். அந்த விசுவாசம் இருந்தா தான் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் கண்டுபிடிக்க முடியும். அருமையான விசுவாசத்தை எங்களுக்கு நீ கட்டளையிடும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, அவிசுவாசமான பொல்லாத இருதயம் எங்களுக்குள்ள இராதபடிக்கு எங்களுக்கு ஒரு அருமையான விசுவாசத்தை நீர் கட்டளையிடும் ஐயா. கடைசி நாட்கள்ல எல்லா பலவீனங்களையும் போராட்டங்களையும் நாங்கள் ஜெயிப்பதற்கு எங்களுக்கு ஒரு அருமையான விசுவாசம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அருமையான விசுவாசம் கிடைக்கட்டும். சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, கையை செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த விசுவாசம்லாம் இருந்தாதான் கொஞ்சமாவது மூச்சு விட முடியும். இந்த விசுவாசம்லாம் இருந்தாதான் வீடுகள் நடக்க பிரச்சனைகளெல்லாம் தாண்டி வர முடியும்.
ஒரு அருமையான விசுவாசம் சீமோன் பேதுருக்கு கொடுத்தது போல எங்களுக்கு ஒரு அருமையான விசுவாசம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு அருமையான விசுவாசத்தை என் இருதயத்தில் ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. எனி டைம் ஊற்றும் ஆண்டவரே. எல்லா டைமும் ஊற்றும் ஆண்டவரே. 24 மணி நேரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அருமையான விசுவாசத்தை எனக்கு தாரோம். எல்லாரும் கேட்டீங்களா? கடைசி காலத்துல மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? காண்பார். அருமையான விசுவாசத்தை காண்பார். ஒரு அருமையான விசுவாசம்னா என்னங்கத என் வாழ்க்கையில நிரூபித்து காட்டுமாண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் கேட்டீங்களா? என் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரு அருமையான விசுவாசம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அவிசுவாச இருதயம்லாம் கலந்து நொறுங்கி போகட்டும். அருமையான விசுவாசம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு ஒரு அருமையான விசுவாசத்தை சொல்லுறதுக்கே நல்லா இருக்கு. சொல்லுங்க எல்லாரும். என்ன விசுவாசம்? அருமையான விசுவாசம். ஒரு ஸ்பெஷல் விசுவாசம். ஒரு ஸ்பெஷல் விசுவாசம் ஆண்டவர் எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக அளவுல உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு அருமையான விசுவாசம் ஜனங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஒரு அருமையான விசுவாசம் ஜனங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை அவிசுவாசத்தை தூர எடுத்துட்டு அருமையான விசுவாசத்தை இருதயத்தில் நீர் பதித்து விட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அருமையான விசுவாசம். விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே. விசுவாசியே கலங்காதே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அருமையான விசுவாசத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கேட்டீங்களா? அருமையான விசுவாசம் வந்தா நம்ம வீடு எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். அதான் பதில். கொஸ்டின் ஆன்சர் ஈஸியா கேட்டாச்சு. அருமையான விசுவாசம் வந்தா வீடு எப்படி இருக்கும்? அவ்வளோதான். நான்லாம் கொஸ்டின் இப்படி தான் கேட்பேன். சிம்பிளாக தான் கேட்பேன். ஆன்சர் சீக்கிரம் எழுத மாதிரியே கொஸ்டின் கேட்பேன். ஒரு மாதிரி குழப்படி கொஸ்டின்லாம் கேட்டோம்னா நம்மளையும் குழப்பிடுவார். சிம்பிளாக பதில் எழுதணும். அருமையான விசுவாசம் வந்தால் வீடு எப்படி இருக்கும்? எல்லாரும் பாஸ் ஆயாச்சு. அருமையாக இருக்கும் வீடு. ஆண்டவர் கடைசி நாட்களில் எங்களுக்கு ஒரு அருமையான விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? கொடுங்க ஆண்டவரே. ஆமென். மார்க்கில் வாசிக்கும் போது விசுவாசத்துக்கு ஒரு மனுஷன் எப்படி ஜெபம் பண்ணாராம்? எப்படி ஜெபம் பண்ணாராம்? கண்ணீரோடு. இன்னொரு வார்த்தை உண்டு. என்ன வார்த்தை? சத்தமிட்டு ஜெபம் பண்ணாராம். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆண்டவர் பாருங்க என்ன மாதிரி தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. கொஸ்டினை வச்சுக்கிட்டே ஆன்சர் அவர் என்ன பண்ணுறாரு? எழுதுறாரு. 23ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிய கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிறாரு. கொஸ்டினையும் கொடுத்து பதில் எழுதி கொடுக்கிறாரு. அவர் பார்த்தாரு, அதுல இருந்தே எடுத்து ஜெபம் பண்றாரு. 24 எல்லாரும் வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு, அதுக்கு தான் அந்த எழுப்புதல் ஜெப ஐக்கியம் போற இடங்கள்லாம் தட்டி எழுப்புது. அவ்வளோ வரையும் தட்டி ஹலோ 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 கை உயர்த்துங்க அப்படின்னு தட்டுதோம். ஏன் தட்டுதோம்னா ஊழியத்துக்கு பேர் என்னது? எழுப்புதல். எல்லாரும் தட்டி. நம்ம ஊழியத்தில் இப்போ யாரும் எழுப்ப வேண்டாம். எல்லாரும் எலும்பி தான் வரணும். ஆமென். இல்லை எப்படி தான் வரணும்? எலும்பி தான் வரணும். இங்கே வந்து யாரையும் இப்போ நம்ம பாருங்க 5 குறிப்பு தான் சொன்னேன். நீங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பார்த்தா 10ஆக மாறிடும். ஆமென். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டீங்கன்னா கூட ஒரு 10-15 ஜெப குறிப்புக்கு இன்னும் நிறையா ஜெபம் பண்ணிடலாம். சில இடத்துல நம்ம அவங்கள ஆயத்தம் பண்ணி கொண்டு வரதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். பிறகு பார்த்தா மணி ஆயிரம். பிறகு என்னத்தமே கத்தச்சு வச்சு உடையாந்த வேண்டியதான். நம்ம ஊழியத்தில் ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறார். நீங்க எல்லாம் வரும்போதே எப்படி தான் வரணும்? எழுப்புதல தான் வரணும்.
இங்கே வந்து பாட்டு பாடி உங்களை மியூசிக்லாம் போட்டு துதியாரெல்லாம் அதெல்லாம் அங்கேயே முடிச்சுட்டு இங்கே வந்துடணும். எளிமையாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல் ஜெப குறிப்பு, அழைப்பையும் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் எனக்கு மறந்துடக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லாருக்குலையும் ரீச் ஆயிடணும். இப்போ தான் ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கும் ரீச் ஆயிடணும். இருதயத்தை திறந்து உள்ள ஓட்டு வசனத்தை போட்டு பூட்டிடணும். அது உள்ள கடந்து கதை 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 எரியும். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஒருத்தரும் விட்டுறக்கூடாது. அப்போதான் ட்ராக் நேராக வந்துக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ கிராசிங் இருக்கும், எவ்வளவோ அங்கே சிலர் சோப்பு கொடியை தூக்கி வச்சு நிற்பாங்க. எங்கே போயிடாத, அங்கே அது கிடக்கு இது கிடக்குன்னு பயங்காட்டுவாங்க. மழை பெய்ய போகுது, குளிர் அடிக்க போகுது, உலகமே அங்கே போகுது இங்கே போகுதுன்னு. ஒழுங்காக நம்ம ட்ராக் நடந்துகிட்டே இருக்கோம். ஆமென். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் விட்டு விடாமல் இருக்க எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபை தாங்க. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் நல்லா இருக்கும். ஆமென். ஆண்டவர் நமக்கு இந்த கடைசி நாட்களில் எல்லாம் இடறி விழுந்துருவாங்க, எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க, ஏதோ குழப்பங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் விட்டு விடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ரெண்டாவது ஜெப குறிப்பு, எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? யாருக்கு இது கிடைக்கும்? சூப்பரா, அருமையான விசுவாசம். சூப்பரான விசுவாசம் சொல்லும் போதே நல்லா இருக்கு. சொல்லுங்க, கூட 10 தடவை சொல்லிடுங்க. என்ன விசுவாசம்? அருமையான விசுவாசம் வந்தா வீடு எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? ஒரு கொஸ்டின் மார்க், அதில் கொஞ்சம் இடைவெளியை போட்டிருக்கோம். அதில் நம்ம எழுதுறோம், என்ன எழுதணும்? அருமையான விசுவாசத்தை காண்பார். அது சின்ன இடம் கிடக்கும். அதில் எந்த அதிகாரத்தில் இருக்கு? லூக்கா 18, ஆமாம், அந்த 7 கடைசியில் இருக்கும். அதில் சின்ன கேப் போட்டிருப்பாங்க. அருமையான விசுவாசத்தை காண்பீர். ஆண்டோட டைரக்டா காண்பாருங்களா, வேற காண்பீர், நீங்க தான் பார்க்க போறியப்பா. அருமையான விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. எவனை செக் பண்ணி பாருங்க. இந்த வசனம்லாம் அப்படி ஜெபம் பண்ணிட்டு நைட்டு போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம தானே சந்தேகமா இருக்கும், அந்த அளவுக்கு எழுப்புதல் உள்ள இருக்கும். ஆமென். ஒரு அருமையான விசுவாசம் எங்க மேல என்ன பண்ணட்டும், இறங்கி இருக்கட்டும் ஆண்டவர். மூணாவது ஜெபகுறி பார்த்தீங்கன்னா 2 பேதுல வாசிக்கிட்டு இருந்தோம். 2 பேதுரு, கடைசி நாட்களில் என்ன நடக்குனே தெரியல, இந்த குழப்பமே யாருக்கும் வரக்கூடாது. 2 பேர் வாசிக்கும் போது இன்னைக்கு 2 பேர் தான் ஜெபிக்க போகிறோம். அதனால் கையை எங்கே வச்சுக்கலாம்? ஒரு கையை 2 பேரில் ஒரு விரலில் வச்சுக்க வேண்டியதான். அப்பப்போ தேவைப்பட்டால் ஃப்ரெண்டில் வந்துட்டு போவோம், அப்பப்போ முன்னால் தேவைப்பட்டால் வருவோம். ஆண்டவரோட வல்லமையான வார்த்தையை நமக்கு எப்படிப்பட்ட விதத்தில் நம்மளோட கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமென். 9வது வசனத்தை வாசிப்போம், 8 வாசிப்போம், 8, 9. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க கடைசி காலம் நம்ம நாட்கள் வேஸ்டாவே போயிடக்கூடாது. ஆமென். நேரம் போல அதான் அவங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாரையும் அந்த அருமையான விசுவாசம் நடத்த போகுது. அடுத்த வசனம் வாசிங்க, 9வது வசனம். இவைகள் இல்லாதவன் எவனோ பாவங்களால தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன, யாரெல்லாம் ஜெபிக்காம இருக்காங்களோ அவங்க எவ்வளோ எப்படித்தான் இருப்பாங்க? கண் இருக்கும், ஆனால் கண் என்ன பண்ணியிருக்கோம்? சொருவிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்போ இந்த குழப்படி மாறும்னா ஒரு ஒரு அருமையான விசுவாசம் எங்களுக்கு என்ன பண்ணட்டும். ஆமென். ஜெப நேரத்தில் யாருக்கும் தூக்கமே என்ன பண்ணாது, வராது, கண்ணு சொருகாது, ஒரு குழப்படி இருக்காது. ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான விசுவாசத்தை கட்டளையிட்டு இருக்கிறாரு. அது எங்க போய் இருக்கணும்? அது நம்ம இருதயத்துக்குள்ள போய் இருக்கணும். ஆமென். ஆமென். முதல் ஜெப குறிப்பு அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும். 2வது ஜெப குறிப்பு என்னன்னா அருமையான, சொல்லுங்க, நான் சொல்லிட்டே நிறைய 10 தடவை சொல்ல ஆசை. சில மெசேஜில் சில போடுவாங்க, அம்மாவே நீ நல்லா இருக்கிறாயா, 100 பேருக்கு அனுப்பு, அம்மா நல்லா இருப்பாங்க. அதை விட 100 தடவை ஜோம் பண்ணிட்டு போயிடலாம், அம்மா எப்படி இருப்பாங்க? சூப்பராக இருப்பாங்க. இதே நீ ஒரு 10 பேருக்கு அனுப்பு, நீ ஒரு 10 பேருக்கு அனுப்பு, உலகம் எங்கேயோ போய் கிடக்கு, கண் சுருகி போன குருடானா கிடக்கு. நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? அருமையான விசுவாசத்தை எங்களுக்கு. ஆமென். எல்லா கையும் உயர்த்திட்டீங்களா? அருமையான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். 3வது ஜெபம் எதுக்கு ஜெபிக்க போறோம்னு சொன்னா, வாசி நம்ம கூடாரத்தை பற்றி தான் போட்டிருக்கு. அதே 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று 11 மணிக்கு இந்த ஜெபம் முடிஞ்சிடும். இந்த கூடாரத்தை விட்டு எல்லாரும் என்ன பண்ண பண்ணிருக்கு, போவன்றிருக்கு. இந்த ஊழியத்தை பற்றி யாரும் அசதியாக இருந்தக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஆமென். ஜெப ஐக்கியத்துக்கு வந்திருக்க யாரும் நேற்று எங்கே போனீங்க, இந்த சொன்னண்டா வரைக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு யாரும் சொல்லாத அளவுக்கு அசதி இல்லாமல் நம்ம எல்லாரும் கடைசி காலத்தில் ஊழியம் செய்யணுமா. பேதுரு சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை என்னோட அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 12 வாசிங்க. இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அன்னைக்கே கடைசி கால அபிஷேக ஜெபம் நடந்திருக்கு. ஆமென். அன்னைக்கே இந்த அபிஷேக ஜெபம்லாம் நடந்திருக்கு. கடைசி காலத்தில் 3ஆம் ஜெப குறிப்பு, அசதி இல்லாம ஆண்டோட ஊழியத்தை நம்ம செய்யணும். ஆமென். அசதி இல்லாம ஆண்டோட ஊழியத்தை அப்பா அப்படின்றோட அசதி இல்லாம ஊழியம் செய்யணுமா. பேதுரு சொல்றாரு, கூடாரத்தை விட்டு 11 மணிக்கு இவங்க வீட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. வீட்டுக்கு போன பிறகும் இவங்க அசதி இல்லாம என்ன பண்ணணும், ஊழியத்தை செய்யணும். ஆமென். இந்த வருஷம் சாட்சி கூட்டின அந்த புத்தாண்டு வாக்குத்த கூட அண்ணன் சாட்சி யூடியூப்ல இருக்கு. நம்ம அண்ணன் மயில் அண்ணன் சாட்சி, அதில் வாக்குத்தத்தையும் எச்சரிப்பும் பளிச்சுன்னு இருக்கு. அதை நினைப்பூட்ட நான் அசதியா இல்லைண்ணே, உங்களுக்கு நினைப்பூட்டுதேன். அதை அந்த வசனத்தை நினைப்பூட்டுதேன். நீங்கள் முன்னால் வந்து இந்த சாட்சி சொன்னீங்க, உங்களுக்கு நினைப்பூட்டுதேன். அதான் ஆண்டவர் 1ஆவது மாதம் வந்து இடையில வந்து 12ஆவது மாதம் ஃபயராக வந்து என்ன பண்ணியாச்சு, உட்காந்தாச்சு. இவ்வளோ நாள் நீ ஏன் வரலன்னு கேட்ட ஆண்டவர் யாரையும் வருத்தப்படுத்த போகிறதில்ல. வந்துட்டாங்க. 99 ஆடு இருக்கு, ஒரு ஆடு காணல, வந்து சேர்ந்தாச்சு. இல்லை எல்லாம் கிளியர் ஆயிரும், ஆள் கிளியர். ஆமென். நீங்க வருவீன்னு நான் நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்கேன். உங்களை பத்தி தான் பைபிள்ல போட்டிருக்கு, தெளிவா போட்டிருக்கு. ஆண்டவரோட ஊழியத்தை அசதி இல்லாம நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், செய்ய எங்களுக்குரிய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பேதுரு சொல்றாரு, சீக்கிரம் கூடாரத்தை விட்டு எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. 11 மணிக்கு மேல இங்க யாரும் தங்க வேண்டிய அளவுக்கு எந்த சோதனையும் கிடையாது. இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டாரு, கூடாரத்தில் ஒரு 2 நாள் தங்கிக்கலாமான்னு கேட்டாரு. தங்கி ஜெபம் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த பலனும் யாருக்கும் இப்போ கிடையாது. வாங்க, கேளுங்க, என்ன பண்ணுங்க, போயிட்டே இருங்க. வெளி மாவட்டத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நம்ம ஜெபக்கூடாத பற்றி கேள்விப்பட்டேன், அங்கே தங்கியிருந்து ஜெபம்னா எல்லாம் நடக்குமான்னு சொன்னாங்க. ஃபோன்லேயே ஜெபம் பண்ணதே எல்லாம் நடக்கும்னு சொன்னேன். ஆமென். அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கேட்டோம்னாங்க, நோ ஃபீஸ், என்ட்ரன்ஸ் ஃபீஸே கிடையாது. காலையில் 6 to நைட்டு 6 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். இங்கே யாரும் தங்க வேண்டிய அளவுக்கு என்ன இல்லை, அந்த அளவுக்கு யாருக்கும் பாரத்தை மிஞ்சின பாரத்தை யாரும் சுமத்த மாட்டார். ஃபோனில் ஜோம் பண்ணுதேன், ஃபீஸே நீங்கள் தரான்டா. நீங்கள் எப்படி இருப்பீங்க, அருமையாக இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் ஃபோனே பண்ணலை. நம்ம என்ன நினச்சிக்கணும், குழப்படிகள் என்ன பண்ணிடுது, சரியாயிட்டு. ஆமாம் சொல்லுங்க, அல்லையிலே சொல்லுங்க. இப்போ தங்கத்துக்கு மட்டும் நம்ம அலோவ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, வரிசையை தலையானை போட்டு அவர் பெரிய டீமே வந்து என்ன பண்ணிடும், தங்கிடும். வர பெரிய குழப்படியார். ஒருத்தருக்கு அந்த ஸ்டே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க, கேளுங்க, அதன்படி செய்யுங்க, போயிட்டே இருங்க. அருமையான விசுவாசத்தை நம்ம எல்லாரும் கொடுத்துருக்கிறாரு. நல்ல வாய்ப்பு. லாஸ்ட் பஸ், நம்ம ஊருக்கு லாஸ்ட் பஸ்ஸில் உட்காந்துருக்கோம், கடைசி நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே எப்படி ஆண்டவர் நடத்த போறாரோ நல்லா கேட்டுருவோம். எங்களுக்கு ஒரு அருமையான விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க. கூடாரம் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு இந்த ஊழியத்தை அசதி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்பவுமே அசதியாக இருக்க மாதிரி கையை உயர்த்தின்னு, ஏன் கையை உயர்த்த முடியல, கொஞ்சம் அசதியாக இருக்கு, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவர் கூடாரம் முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் இந்த ஊழியத்தை நாங்கள் நல்லா எடுத்து செய்ய எங்களுக்கு நல்ல பலன்னு தாங்க ஆண்டவரே. வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க, நல்லா போட்டிருக்கு பாருங்க. 13-14 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியத்தை பேதுரு அன்னைக்கே செஞ்சிருக்கார். ஆமென். அன்னைக்கே அபிஷேக கூட்டம் நடந்திருக்கு, அன்னைக்கே அபிஷேக ஜெபம் நடந்திருக்கு. இன்னைக்கு எழுதி வச்ச மாதிரி இருக்கு. ஊழியம் முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் அசதி இல்லாமல் இந்த கடைசி நாட்களில் நல்ல ஊழியம் செய்ய எனக்கு என்ன கொடுங்க, பலனை தாங்க. நம்ம கூடாரத்தை பற்றி தான் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக போட்டிருக்குல்ல. சீக்கிரத்தில் இந்த ஜெபம் முடிஞ்சு என்ன பண்ணிடுவோம், வீட்டுக்கு போயிட்டு அடுத்த மாதம் தான் நான் அபிஷேக ஜெபத்துக்கு வருவேன்னு சொன்னால்
எழுப்புதல் குறைஞ்சு போயிடும். வீட்டுக்கு போனாலும் மறுபடி இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய பலனை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் நம்ம நல்லா உற்சாகமா ஜெபிக்கணும். ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். நல்ல கையை வைத்து ஜெபிக்கலாம், கஷ்டமே கிடையாது. முழங்கால போட்டு ஜெபம் பண்ணலாம், ரொம்ப கஷ்டப்படுத்தல, சிம்பிளா தானே ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். இந்த கூடாரத்தை விட்டு நாங்க வீடுகளுக்கு போனாலும் மறுபடி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா அசதிகள், சோர்வுகள், பலவீனங்கள் மாறட்டும். உற்சாகமான ஆவி எங்களை நிரப்படும். எங்க வீட்டுக்குள்ள எந்த வீட்டுல ஜெபிக்க முடியலையோ அந்த வீட்டு நல்ல ஜெப வீடாய் மாறட்டும் ஐயா. எந்த வீட்டுல கை உயர்த்த முடியலையோ அந்த வீட்டுல கைகளை உயர்த்தி ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. எந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியலையோ அந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்க கற்றுத்தாரோம். ஆண்டு பாட்டே எனக்கு படிக்க முடியல, பைபிளே திருப்ப முடியல, ஆண்டவரே ஊழியமே செய்ய முடியலன்னு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இயேசுவின் வல்லமை இப்பொழுது தொடட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் தொடட்டும் ஆண்டவரே. பேதுரு கூடாரத்துக்கு வந்தவங்களெல்லாம் எழுப்பி விட்டது போல எங்களை ஒரு பேதுருவாய் பயன்படுத்துங்க. ஆண்டவருக்கு ஊழியம் முடிஞ்சு வீடுகளுக்கு போனாலும் அசதி இல்லாம ஊழியம் செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. அசதி இல்லாம ஊழியம் செய்ய கற்றுத்தாரும் ஆண்டவரே. உடம்புல இருக்க எல்லா அசதிகள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய உற்சாகத்தை தாரும். ஆமென். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அக்கினி பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. காரணம் எதுக்காக இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? ஊழியம் முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் அசதி இல்லாம உங்களுடைய ஊழியத்தை தைரியமா செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி. இந்த ஜெபம் முடிஞ்சு கூடாரத்தை விட்டு சீக்கிரமா நாங்க வீடுகளுக்கு போனாலும் மறுபடி நல்ல ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனை இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனை இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஓர் நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ. இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம், ஜீவனுள்ள. பாருங்க, எல்லாம் கையை செஞ்சு பாடலாம், கை தட்டி பாடலாம். எங்களை ஒரு பேதுருவா பயன்படுத்துங்க. ஊழியம் முடிஞ்சு வீடுகளுக்கு போனாலும் ஆமென். வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் இயேசுவுக்காய் நாம் பாட்டும் படிக்க சொல்லி கொடுத்துருவாரு. பிராக்டிஸ் பண்ணா கூட அப்படி நடக்காது. இந்த பாட்டை பிராக்டிஸ் பண்ணா கூட நடக்காது. கடினமான பாடலா இருந்தாலும் எளிமையா படிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தான் இதை கேட்டுட்டு இருக்கோமே. அசதி இல்லாம ஊழியம் செய்ய எனக்கு கிருபைகளை தாரும். எங்களும் இந்த பகுதியில் ஒரு பேதுருவா என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. ஆமென். கை வைத்துலாமா எல்லாரும்? ஆமென். ஸ்தோத்திரம். முதல் ஜெபகுரி பேகா ஜெபம் பண்ணோம். ஒரு ட்ராக் போட்டிருக்காரு. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல் நாங்க என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. அப்படி நம்ம விடாமல் இருந்தா நம்ம ஊழியத்துல எந்த ஃபால்ட்டும் வராது. கிளியரா போயிட்டு இருக்கும் வண்டி. ஆமென். எல்லா கிராசிங் வந்தாலும் வண்டி கரெக்டா போயிட்டு இருக்கும். யாருக்கு அந்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதல் கிடைக்கும்னு சொன்னா அருமையான விசுவாசம் வேணும். ஆமென். சொன்னீங்களா? எல்லாரும் சொல்லிட்டீங்களா? நம்ம உடம்ப எப்படி ஆக்கிடுவாரு? அருமையான விசுவாசம் வந்தா நம்ம சரீரம் எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். ஆமென். காலையில ஒரு மாதிரி இருக்கும் சரீரம், சாயங்காலம் ஓகே, ஆல் கிளியர் ஆயிரும். ஆமென். அவ்வளவுதான் போல. நம்ம ஒண்ணுமே என்னால பண்ண முடியாதுமோ, எல்லா வேலையும் பண்ணக்கூடிய அளவுக்கு சிறப்பான சரீரமா மாத்திருவாரு. அருமையான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். மூணாவது ஜெப குறிப்பு என்னன்னா, ஊழியம் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு, இது யார் எழுதுறா அந்த வசனத்தை? சீமோன் பேதுரு எழுதுறாரு. அருமையான விசுவாசத்தோடு எழுதுறாரு. கூடாரத்தை விட்டு சீக்கிரம் என்ன பண்ணிடுவீங்க, வீட்டுக்கு போயிடுவீங்க. நான் முன்னாலெல்லாம் பழைய காலம் மணியே பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
இப்போ மணியை கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு ஆண்டவரையும் கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு? எல்லாம் நானே ஜெபம் இருக்கு. முன்னால் வேகமாக போட்டு மணியுமே ஸ்லோவாக போவோம், இப்போ ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஆண்டவரே மணியை கொஞ்சம் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் ஸ்லோவாக வரட்டும், ஒரு 2 மணி நேரம் பேக் அடிக்கட்டும். இப்போ 8 மணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆண்டவரே எத்தனை மணியாக இருக்கணும்? அருமையான விசுவாசம் இருந்தா ஆனால் நம்மளை அருமையாக நடத்துவார். ஆமென். கை வைத்துனீங்களா? நல்லா கேளுங்க. ஆண்டவங்க நம்ம வீடு நல்லா இருக்கட்டும்னு ஜோம் பண்ணதை இப்படி வந்துருங்க, அவ்வளோதான். ஆண்டவங்க எங்கள் வீடு அருமையாக்குங்கன்னு சொல்ல நல்லா தான் இருக்கு, அதை இப்படி ஜோம் பண்ணிடணும். அருமையான விசுவாசம் எங்கள் வீட்டுக்குள்ள என்ன பண்ணட்டும், வீடு எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். ஆமென். 3வது ஜெப குறிப்பு, வீடுகளுக்கு போன பிறகு அசதி இல்லாமல் உற்சாகமாக ஊழியம் செய்ய எங்களுக்கு. அப்படின்னா நாளைக்கு நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஆண்டவரே 4 பேரை கொண்டு சேர்ப்பார். நீ எங்கே போனன்னு கேட்க வைப்பார். நேற்று எங்கே போனீங்கன்னு கேட்கறதுக்கு 4 பேர் வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? அவங்ககிட்ட அருமையான விசுவாசத்தை வாங்க போனேன். ஆமென். அப்படின்னா என்னம்பாங்க? கேளுங்க, விசுவாசத்தை கேளுங்க, அருமையான விசுவாசத்தை எல்லாரும் கேளுங்க. அவ்வளோ வரைக்கும் ஊசியை போட்டு விட்டுலாம். ஆமென். நல்ல வேலை செய்யும். 3வது ஜெப குறிப்பு, வீடுகளுக்கு போன பிறகு பல அசதிகள் வர மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் லேட்டாக தூங்கினேன், அது இதுன்னு ஒன்றும் கதையே வேண்டாம். வீடுகளுக்கு போன பிறகு அசதி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணணும்? ஆமென். இப்பவும் கையை அசதி இல்லாமல் ஒதுத்து இருக்கு. முழுவதும் எல்லாருக்கும் பல வேலைகள் இருக்கும். நீ இன்னைக்கு என்ன வேலை செஞ்சீங்கன்னு கேட்டால் எல்லாரும் ஒரு வேலையை சொல்லக்கூடிய அளவு தான் இருக்கும். கர்த்தர் அதெல்லாம் கேட்டு வீடுகளுக்கு போன பிறகு பேதுருவை போல அசதி இல்லாமல் ஊழியம் செய்ய கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். 4வது ஜெபூரி வாசின அதே பகுதியில் வாசிக்கும் போது நிறைய காரியங்களை பற்றி இதில் போட்டிருந்தது. வாசிக்கிறதுக்கு கடைசி நாட்களில் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 16வது வசனத்தை வாசிங்க. 16, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஊழியம் நடக்கணும். பேதுரு சொல்லுதாரு, ஆண்டவர பாடுகளெல்லாம் நாங்கள் கண்ணால் என்ன பண்ணோம், பார்த்தோங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, எப்பா உன் வார்த்தை யார மாதிரி இருக்கு, இயேசுவோடு இருந்த மாதிரி இருக்குன்னு. எனக்கு யாருமே என்ன பண்ண அவரே தெரியாது. அபிஷேகம் பெற்ற பிறகு சொல்லுதாரு, அவரை கண்ணால் நாங்கள் என்ன பண்ணோம். ஆமென். ஊழியம் எப்படி நடக்க பாருங்க. கடைசி காலம் தந்திரமான கட்டுக்கதைகளை யாரும் பேசிக்கிட்டோ அதை பற்றி கேட்குறவங்களா இராம ஆண்டவரோட வார்த்தைகளை கண்ணால் நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? இப்போ கண்ணார எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? கண்ணார கழித்தாயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமென். இந்த கண்ணார கழித்தாயன்னு எல்லாரும் பண்டிகைகள் என்ன பண்ணிடுவோம், அங்கே போய் நிற்போம். இதான் பண்டிகை, ஜெபிக்கிறவங்களுக்கு இதான் பண்டிகை. அதுவும் பண்டிகை, இது சிறப்பான அபிஷேக பண்டிகை. பேதுரு சொல்ற இந்த பாட்டெல்லாம் படிச்சிருப்பாரு. கண்ணார கழித்தாயே நம்மை, இந்த பாட்டெல்லாம் படிச்சு ஒரு அபிஷேகம் கொண்டு நடக்க பாருங்க. இந்த பேதுரு லேசா வாசித்து பார்த்தேன், லைட்டா வாசித்து பார்த்தேன். வாசிக்கும் போது ஆவியானவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. ஆமென். இன்னைக்கு அபிஷேக ஜெபத்துல, கடைசி கால அபிஷேக ஜெபத்துல பேதுரு என்னென்னலாம் எழுதி வைத்திருக்கிறார் அவ்வளவு இருதயத்துல போய் பதிச்சிடணும். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ரைட், ஓகே, போ, பின்னாலேயே போய் என்ன பண்ணிடுவோம், பதிச்சிருவோம். பேதுரு சொல்றாரு, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை இல்லை, எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு? ஆண்டவரை நம்ம கண்ணால் என்ன பண்ணோம், கண்டோம். வாசிங்க, இந்த வசனம் நல்லா வாசிங்க எல்லாம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு எழுப்புதல். ஜெப ஐக்கியத்தில் கட்டுக்கதைகளுக்கு இங்க இடமே இல்லை. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, கண்ணால பார்த்தத எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு பேதுரு சொல்லிட்டு இருக்காரு. இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லாரும் ஒரு பேதுரு. ஆமென். கட்டுக்கதைகளை கடைசி நாட்களில் கட்டுக்கதைகளை சொல்லி மக்களை பயங்கற்ற ஊழியமும் இல்லாம ஆண்டுடைய வார்த்தையை கண்ணால கண்ட வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஊழியமா கர்த்தர் அபிஷேகம் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆமென். இன்னும் வாசிங்க பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. 17 பாருங்க. இவர் என்னுடைய சொல்லுகிற சத்தம்
வார்த்தையை பார்த்தது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை என்ன பண்ண காதால கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தை கடைசி நாட்கள் நம்ம எல்லாரும் கத்த தரப்போறாரு. தந்திரமான கட்டுக்கதைகளுக்கு அல்ல, ஆண்டோடைய வார்த்தையை கண்ணால கண்டு அநேகருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவான சத்தியத்தை நம்ம எல்லாரும் தரப்போறாரு. எல்லாரும் கை உயர்த்தி ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கண்ணார பார்க்கிற வார்த்தையின் அபிஷேகம், காதால கேட்க, இவர் என்னுடைய நேசகுமாரன். இந்த வார்த்தைகளை நாங்க காதால கேட்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்க நல்லா கேட்கணும். இந்த வார்த்தையை நல்லா கேட்கணும். வார்த்தையை நாங்க நல்லா பார்க்கணும். வார்த்தை மூலமா எங்களோடு கூட நீர் பேசணும். ஆண்டவரே, தந்திரமான கட்டு கதைகளை அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்க கண்கள்ல ஆண்டவர் நல்ல தெளிவா கிடைக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தைய பார்க்கவும் செய்யணும், ஆண்டவர் வார்த்தையை கேட்கவும் செய்யணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். இந்த வார்த்தையை சொல்லி தந்திரமான கட்டுக்கதைகளை சொல்றவர்கள் அல்ல, அந்த தந்திர கதைகளை கேட்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்ல. கடைசி காலம் எப்படி இருக்கும்? வசனத்தை வாசிங்க, வசனம் மூலமா கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை இந்த கடைசி நாட்கள் ஒரு பேதுருவாய் பயன்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுங்க. ஆண்டவரே, நாங்க எங்க கண்ணால கண்டு ஆண்டவர் வார்த்தையை சொல்லணும், காதால கேட்கணும். ஐயா, உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த கிருபை வரங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு ஆண்டு தந்திரமான கட்டுக்கதைகளை கேட்கிறவர்கள் அல்ல, அதை சொல்லவும் கூடாது. அதுக்கு பதில் எதை சொல்லணும்? வேத வசனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்ம கிருபைகளை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. எத்தனை தடவை வாசித்தாலும், எத்தனை தடவை பேதுருவை வாசித்தாலும் புதுசாக தான் இருக்கும். பேதுரு மட்டும் இல்லை, எத்தனை வசனங்களை எப்போ வாசித்தாலும் அது ஒரு புது விதத்தில் கொண்டு போவார். ஒவ்வொருத்தருக்கும் ஆவியான ஒவ்வொரு ரூட்டில் கொண்டு போவார். 3-4 குறிப்புகள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் விட்டு விடாமல் இருக்க நம்ம கற்றுத்தரணும். யாருக்கு அந்த அழைப்பு கிடைக்கும்? அருமையான விசுவாசம். இந்த மாதிரி நல்லா சொல்லுங்க, வீடு அருமையாக மாறிடும். ஆமென். வீடு எப்படி மாறிடும்? அருமையாயிரும். ஆமென், ஆமென், ஆமென். வீடு நல்லா இருக்கும், நோ குழப்படி. ஆமென். வீட்டில் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, சில சொல்லுவாங்க வீட்டில் தூங்கவே முடியலம்பாங்க. வீட்டில் தூங்கவே முடியலங்களுக்கு சில எஞ்சி நடங்கம்பாங்க, சில எந்திரிச்சதை கதை புக்கு படிங்கம்பாங்க. ஒன்றும் படிக்காண்டாம், அருமையான விசுவாசத்தை கேட்டால் போதும், வீடு எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும். சில தூக்கத்துக்கு மாத்திரையை போட்டு அதுக்கே தூங்க வராமல் உட்காந்துருப்பாங்க. தூக்கம் நல்லா வரணுமா? அருமையான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஒழுங்கா கிளியரா நடக்கும், எல்லாம் ஆள் கிளியரா நடக்கும். அருமையான விசுவாசத்தை இந்த கடைசி நாட்கள் நமக்கு தருவார். 3வது ஜெபம் பண்ண ஜெப குறிப்பு தான் என்னது? ஆண்டவரோட ஊழியம் முடிஞ்சு போன பிறகு அசதி இல்லாமல் ஊழியத்தை என்ன பண்ணணும்? செய்யக்கூடிய அளவுக்கு என் உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. ஆமென். 4வது பண்ண ஜெப குறிப்பு தான் கண்ணால் என்ன பண்ணணும்? எப்படி காணலாம் ஆண்டவரை? கண்ணால் எப்படி கேட்கலாம்? இந்த வார்த்தையை டெய்லி ஒரு 10 பக்கத்தை என்ன பண்ண வேண்டியதான்? பார்க்க வேண்டியதான். ஆண்டவர் இது மூலமா என்ன சொல்றாருன்னு காதால கேட்டுற வேண்டியதான். பேதுருட்ட என்ன சொன்னாரு? கண்ணால கண்டாரு, காதால என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரன். இதெல்லாம் எங்க உள்ள சம்பவம் வசனம்? இதெல்லாம் ஆண்டவர் யோர்தான்ல ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது என்னது? வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கேன்? பிரியமா இருக்கிறேன். உடனே ஒரு புறா என்ன பண்ணிருக்கோம்? அதுதான் அதில் புறா படம் போட்டிருக்கான். ஆமென். ஒரு புறா படத்தை போட்டு விட்டுருக்கல. பரிசுத்த ஆவியான புறாவை போல என்ன பண்ணாராம்? இறங்கி வந்தாராம். ஆமென். கண்ணால கண்டு என்ன கண்டாரு? தந்திரமான வார்த்தைகள் இல்லை. வாசி, என்னோட வாசி. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டு. வாசிக்கீங்களா? எல்லாரும் செக் பண்ணி பார்க்க. நீங்க வாசிக்கீங்களான்னு செக் பண்ணி பார்க்க. வாசித்தா ஒன்றுபோல் இருக்கும் சத்தம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவதனால அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு இப்ப அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? கடைசி கால அபிஷேக ஜெபம் கண்ணால கண்டதை அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாடல் ஒரு கை பாடிடுவோம். ஆமென். என்ன பாட்டு அது? என்ன பாட்டு? தந்தானை துதிப்போமே,
திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான வெள்ளக்கரிய நன்மை மிக மிக விந்தையாய் நமக்கு நந்த நந்தமான வெள்ளக்கரியதோ நன்மை மிக மிக தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னே மாறி பொற்பெய்துமே. இன்னும் கடங்காத எத்தனையோ இன்னும் முன்னே சொன்ன மாறி பொற்பெய்துமே. தந்தானை துதிப்போமே. திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. எல்லாருக்கும் நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆமென். இந்த பாடலாம் படித்த உடனே ஒரு மகிழ்ச்சி. பேதர் படிச்சிருப்பார், அன்னைக்கெல்லாம் அந்த பாட்டை படிச்சிருப்பார். கண்ணார கழித்தாயேன்னு ஆரம்பிச்சிருப்பார். அன்னைக்கே அபிஷேக கூட்டம் நடத்திருக்காங்க. ஆமென். அபிஷேக கூட்டம் அன்னைக்கே அவங்களுக்கு நிரம்பி இருந்திருக்கு. அவங்க எங்க போனாலும் தான் அபிஷேகத்தோட போனாங்க, அபிஷேக கூட்டம் தான் நடத்திருப்பாங்க. அவருக்குள்ள அருமையான விசுவாசம் இருந்திருக்கு. ஆமென். 4வது ஜெப குறிப்பு என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்னா, கண்ணால கண்ட வார்த்தையை நிறைய பேருக்கு சொல்ல எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆமென். கடைசி காலம் எப்படி இருக்கும்னு அப்பாட்ட ஒருத்தங்க கேட்டாங்கண்ணா, நீ சொன்னாங்க பார்த்தீங்களா? என்ன கேட்டாங்கண்ணா? அண்ணாச்சி அந்த கடைசி காலம் தெரியாதுன்ட்டாங்கண்ணா. நானும் அந்த தெரியாதுன்னு சொன்ன வார்த்தையை இப்போ சுவிசேஷத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர்கிட்டையும் போய் ஒருத்தனும் போய் ஒன்றா கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு ஆமாம் எனக்கும் இதை பற்றி ஒன்றும் தெரியாதுப்பான் பாரு. அப்போ நினச்சிக்கிட்டேன் பதிலுக்கு பதில் சரிதான் போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். யாராவது பல கேள்விகள் கேட்பாங்க. அது கேட்காம இருக்கிறதுக்கு தான் தந்திரமான கதைகளை கேட்குறவங்களா இல்லை, வேத வசனத்தை கண்ணால் பார்த்து நிறைய பேர் காதால் கேட்டு நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை ஒரு பேதுருவா என்ன பண்ணுங்க பயன்படுது. 5வது ஜெப குறிப்பு பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேத வசனம் நம்ம இருதயத்தை திறந்து உள்ள வைக்கணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த வசனம் தான் வாசிக்க போகிறோம். வாசிங்க 19வது வசனத்தை வாசிப்போம். அதிக உறுதியான உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல அவ்வசனத்தை கவனித்திருப்பது நல்லா இருக்குன்னு போட்டிருக்கு. நல்ல சுகமா இருப்பீங்கன்னு போட்டிருக்கு. காலையில் இன்னைக்கு இருட்டாகி போச்சு, காலையில் சூரியன் வந்தவொடனே எப்படி இருக்கோ அதே மாதிரி வேத வசனத்தை கொஞ்சம் திறந்து பார்க்கணும் போட்டிருக்கு. வெளியே இருளாக இருக்குது, கருப்பு கலரில் இருக்குது, இருளாக இருக்குது. இருளான வாழ்க்கையை திறந்து பார்த்தா எப்படி ஆயிடுவாங்களாம்? வெளிச்சமாக ஆயிடுவாங்க. ஒரே இருளாக இருக்குது, திறக்கலை. டெய்லி திறந்தா டெய்லி வெளிச்சமாயிரும். கடைசி காலம் நமக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் வேத வசனத்தை திறந்து கவனிப்பது நலமா இருக்கும். ஆமென். உள்ள எப்படி இருக்கு? உள்ள கலர் எப்படி இருக்கு? கருப்பு இருக்கு, இருள் இருக்கு, ஆனால் வெளிச்சமும் இருக்கு. வெளிச்சம் நல்லா இருக்கு. சில வசனத்தில் சைடில் கோல்டு கலரில் போட்டிருப்பாங்க, தங்கமாக இருக்கும். ஆமென். வெளியில் எப்படி இருக்கு? கருப்பாக இருக்கு, இருளாக இருக்கு. வசனம் உள்ளே போயிட்டுனா வாழ்க்கை எப்படி ஆயிடுது? வெளிச்சமாயிருது. ஆமென். கருப்பு கலர் தான் எழுத்து இருக்கு, ஆனால் எப்படி இருக்கு? வெளிச்சமா இருக்கு. ஆமென். எல்லாம் ஜெபிக்க போறோம். இது தீர்க்க தரிசனமான புத்தகம். இது எல்லாரும் இந்த வேத வசனத்தை நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஊரு, நம்ம சபை, நம்ம திருமண்டலம், நம்ம ஊரு, நம்ம தாலுகா, மாவட்டம், மாநிலம், நாடு, வெளிநாடு, உள்நாடு, இன்டர்நேஷனல் எல்லாரும் வேத வசனத்தை கடைசி நாட்கள்ல அதிக தீர்க்க தரிசனமான வசனங்கள் இருக்கு. இதை நல்லா கவனித்திருப்பது நலமா இருக்கும்னு போட்டிருக்கு. வேத வசனத்தை எல்லாரும் வாசிக்கக்கூடிய ஒரு எழுப்புதல், வசன எழுப்புதல் வரட்டும். வீடுகளில் உள்ள இருளான காரியங்கள் எல்லாம் வெளிச்சமாய் மாறட்டும். ஐயா ஜோம் பண்ணிட்டீங்களா? சத்தமா ஜோம் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள உள்ள இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறட்டும். வீட்டுக்குள்ள எதெல்லாம் இருள் மாதிரி இருக்கோ அதெல்லாம் வெளிச்சமாய் மாறட்டும். ஐயா அதிக
ஆமென். அதிக ஒரு தீர்க்க தரிசனமான வசனம் நமக்கு உண்டு. வசனத்தை யாரு திறந்து வாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். ஆமென், ஆமென். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். ஆனா அந்த நட்சத்திரத்தை கண்டு ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வார்த்தைலாம் எப்போ நிறைவேறும்னு சொன்னா, நம்ம வேத வசனத்தை எல்லாரும் திறந்து வாசிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றும்படியா நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, எங்கிட்ட உள்ள அந்த வசன வாசிப்பு குறைவு சரியாகட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் வசன வாசிப்பு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். ஆமென். அருமையான விசுவாசம். மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஆமென். ஷகரிகா பலவா. எல்லாருக்கும் மாறட்டும், துக்கம் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னா போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே ஆமென், 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 ஆமென். வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். கண்ணில் 2 சொட்டு கண்ணீராவது வந்துடணும். வந்துச்சா இருக்காது? அடுத்த ஜெபரிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் கண்ணீரோடு படிச்சிட்டோம்னா அங்கே கண்ணீர் என்ன பண்ண வேண்டாம், படிக்க வேண்டாம். ஆமென். இல்லை நீங்கள் பாட்டு படிச்சேன்னா ஜெபத்தை முடிக்கவே முடியாது. நான் ஃபுல் நைட் ஜெபம் தான் போன பிறகு ஊழியங்களில் நல்ல ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. ஜெபத்துக்கு நல்ல ஒரு திறந்த வாசலை வச்சிருக்காரு. எல்லா இருதயமும் அந்த ஜெபிக்கிற இருதயத்தை தான் ட்ராக்ல கொண்டு வர்றாரு. இருதயம் என்ன இருதயம்? ஜெபிக்கிற இருதயம். கண்ணால் பார்க்குற வசனம் பார்க்குற இருதயத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா இப்படி பாட்டு படிக்க முடியுமா? எல்லாரும் கை தட்டுங்கன்னா சில கை கட்டி எடுக்கவே மாட்டாங்க. ஆமென். நமக்கு நல்ல ஒரு திறந்த ஒரு வாசலை வச்சிருக்கிறாரு. இந்த ஸ்பீடை விட்டுறக்கூடாது. ஆமென். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. தேசத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை. இருளான வாழ்க்கை எல்லாம் தேசத்துல உள்ள இருள் வெளிச்சமாய் மாறட்டும் ஆண்டவரே. அந்த நட்சத்திரத்தை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க. கண்ணீர் மாறிடும், தேசத்தின் கண்ணீர் மாறட்டும். கண்ணீர் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. ஒரு பார்வை பார்த்தா போதும் ஆண்டவரே. எங்க ஊரை ஒரு பார்வை பார்த்தா போதும் ஆண்டவரே, செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. இந்த ஒரு வார்த்தை எங்கதான் இருக்கு? இங்கதான் இருக்கு. இது திறந்தா போதும். இங்க உள்ள இருள் எல்லாம் எப்படி மாறிடுது? வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் இருள் அங்கேயும் கிடத்தான் செய்யும். வெளிச்சமாக்கிடுவாரு.
எல்லாரும் வேத வசன வாசிப்புல ஸ்டாண்டர்டா மாறிடணும். இன்னைக்கு எந்த பகுதியை வாசித்தீங்கன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லணும்? ஐயோ இன்னைக்கு தானே வாசிக்காம விட்டேன். இந்த கம்ப்ளைண்ட்டை யாரும் மேலே வந்துடக்கூடாது. கேட்கலாம் நேரம் இல்லை, ஆனாலும் கேட்கணும்னு மனசில் உந்துதல் வந்துட்டே இருக்கு. நீ என்ன அது நேரம் அண்ணனை தான் பார்த்து பிலிப் அண்ணனை தான் பார்த்துட்டு இருக்கேன். வாசித்தீங்களா பிலிப் பண்ணேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு கேட்க மாட்டேன், இன்னொரு நாள் கேட்பேன். நீ வாசித்தீங்களான்னு தெரியல, யாரையும் மாட்டி விட்டுறக்கூடாது. எல்லாரும் சொல்லணும் 5, 10, 15. இன்னைக்கு பெங்களூர் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் மெட்ராஸில் ஒரு அண்ணன் சொன்னாங்க, நான் காரில் வரும்போது 15 அதிகாரம் வாசித்தேன்னாங்க. இந்த காரே நல்லா இருக்கும். ஆமென். காரில் வரும்போது இன்னைக்கு இப்போ அவங்க 15 அதிகாரம் வாசித்தேன்னாங்க. நினச்சேன் இந்த காரு டயர் எல்லாம் எப்படி இருக்கட்டும், பழசெல்லாம் புதுசாக அப்படியே கன்வெர்ட் ஆயிரட்டும். ஆண்டவர் நமக்கு வேத வசனத்தை ஒரு தீர்க்க தரிசனமான புத்தகம். அதனால நம்ம சொல்லுவோம், நம்ம எல்லாம் யாரு? நம்ம எல்லாம் யாரு? நோயாளி அதெல்லாம் கிடையாது. வயசாகிடுது, நோய் வந்துட்டு ஒன்றும் நினச்சிடாங்க. நம்ம எல்லாம் தீர்க்கதரிசி. ஆமென். வயசாகிட்டுலாம் யாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஆண்டவரே மறந்துட்டாரு. நம்ம ஏன் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும்? எல்லாத்துக்கும் 100க்கு மேலே தான் நல்லா நடத்திருக்காரு. ஆபரகம்லாம் 100க்கு மேலே தான் எப்படி இருந்திருக்காரு? சூப்பராக இருந்திருக்காரு, பவராக இருந்திருக்காரு. பிள்ளைகளுக்கெல்லாம் பத்திரம் போட்டால் 100க்கு மேலே தான் போட்டிருக்காரு. அவ்வளவு செட்டில்மெண்ட், பத்திர ஆபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கிளியரா நடக்கு. ஒருத்தரும் கை நீட்ட முடியல. 100 வயசுக்கு மேலதான் அதிசயமா நடத்தினாரு. வயசாயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம் அப்படிலாம் நினைச்சேன். நல்லா இருக்க போறோம், எல்லாரும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். யாரும் என்ன சொல்லிடுறாங்க, அப்புறம் ஆண்டவர் கவனிச்சு கேட்டு குறிச்சு வச்சிட கூடாது, இவன் கொஞ்ச நாள் தான் இருப்பான்ட்டு. யாரும் அப்படி சொல்லாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு. ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? குறிச்சு வச்சுட்டாருன்னா போச்சு. அதை பத்தியே கண்டுக்கிடாங்க. கத்தை நல்லா நடத்த போகிறாங்க. ஒரு 3, 4, 5 குறிப்பு ஜெபம் பண்ணியிருக்கோம். முதல் ஜெப குறிப்பு அழைப்பையும் ட்ராக்கு. ஊரில் கிளம்புனா எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தை நல்லா பயன்படுத்துங்க எல்லாரும். இது ஒரு அழைப்புன்னு நினச்சிக்கோங்க, இது ஒரு தெரிந்து கொள்ளுதல் நினச்சிக்கோங்க. இந்த ட்ராக் வழியாக வாங்க, ஒரு குழப்படி வராது. கடைசி காலத்தை பற்றி எந்த குழப்பமும் இருக்காது. தெளிவாக கத்தை நடத்துவார். யாருக்கு இது கிடைக்கும்? அருமையான விசுவாசம். சொல்லுங்க எல்லாரும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களா? அருமையா படிப்பாங்களா? பிள்ளைகள் அருமையா படிப்பாங்களா? படிப்பாங்களா? அருமையா படிப்பாங்க. அருமையான விசுவாசம் இருந்தா எப்படி படிப்பாங்க? அருமையா படிப்பாங்க. அறையே கொடுக்க வேண்டாம். அருமையான விசுவாசம் இருந்ததுன்னா அருமையா படிப்பாங்க. ஒரு பையன் 11ஆம் நம்ம படிக்க வந்தான். 11ஆம் வகுப்புல ஃபெயில் ஆயிட்டான். ஃபோன் பண்ணி சொன்னான், ஃபெயில் ஆயிட்டேன், நன்மைக்குன்னு சொல்லுடா. என்ன ஏன்னா ஃபெயில் ஆன நன்மைன்னு சொல்லி என்ன சார்ண்ணா? ஒரு இவன் பாஸ் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு 10 தடவை ஏசப்பா நான் ஃபெயில் ஆனது நன்மைக்குன்னு சொல்லணும். எப்படியோ சொல்ல வழியிலும் சொல்லிட்டான். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஃபாரின் ஒரு நம்பரில் ஃபோன் வந்துச்சு. சார் ஃபெயில் ஆனது நன்மைக்குன்னு வந்துச்சு. ஆமென். ஃபெயில் ஆனது ரொம்ப நன்மைக்கு அப்படின்னா. கடைசியில் பார்த்தா என்னடா நன்மைன்னு கேட்டா, 10ஆம் மார்க்கை வச்சு பாலிடெக்னிக் படித்தேன், ஏசி மெக்கானிக் ஆனேன், கத்தாரில் இருக்கேன், நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொன்னான். ஆமென். இதை கேட்க வீட்டில் சொல்லுவான், இந்த பாருங்க சார் அழகா சொல்லுவாங்க, ஃபெயில் ஆனது நன்மைக்கு, அதான் ஃபெயிலாக இருக்கேன். எது எப்படியோ அன்னைக்கு வார்த்தைகளை சொல்ல கத்தர் உதவி செஞ்சாரு. இது ஒரு தீர்க்க தரிசனமான புத்தகம். அருமையான விசுவாசம். 3வது ஜெபம் பண்ண காரியம், கூடாரத்தை விட்டு வீட்டுக்கு போன பிறகு உற்சாகமா நாளைக்கு போய் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய வேலை என்ன வேலை தெரியுமா? சுரண்டையில் மழைனா மழை, அதெல்லாம் யாரையும் சொல்ல வேண்டாம். மழை பெய்யும் பாருங்க. இப்போ தான் மழை பெஞ்சுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 6:30 மழை பெஞ்சுது. இங்கே பெஞ்சுது மழை. நிப்பாட்டார். எதுக்கு நிப்பாட்டினாரு? கால் நனையாமல் நீங்கள் வரணும், எல்லாரும் நிப்பாட்டார். இன்னும் எல்லாம் வீட்டுக்கு போன பிறகு பெய்யும். அது அவர் வேலை, அவர் கிளீனாக பார்த்துக்கிடுவார். இப்போ நம்ம பேசுறதை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் எப்படி இருக்கும்? தூதர்லாம் இங்கே பாரு, சுரண்டையில் என்ன நடக்கு, நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறோம், இந்த இயற்கையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைப்போம்னு சொல்லி நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அருமையான விசுவாசம். வீட்டுக்கு கூடாரம் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகும் அசதி இல்லாமல் அங்கே பல சூழ்நிலை இருக்கும். பல பேர் அங்கே ரெடியாக நிற்பாங்க. போனவுடனே என்ன பேட்ஸ்மேன் மாதிரி நிற்பாங்க, நொறுக்குத மாதிரி நிற்பாங்க.
ஆனால் இந்த அபிஷேகத்தோடு போனால் எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சிடலாம். 3வது காரியம், வீட்டுக்கு போன பிறகு விசுவாசமாக நல்லா உற்சாகமாக ஊழியம் செய்யணும். 4வது காரியம், கட்டுக்கதைகளுக்குள்ளே யாரும் என்ன பண்ணிடக்கூடாது. கடைசி காலத்தை பற்றி வாசிக்கும் போது சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்போ ஒரு விளக்கம் சொன்னாங்கல்ல, அதான் சொல்லணும். என்ன ஆண்டவர் எப்படி வருவார்? இந்த கேட்டேன் பாட்டில் அப்படி வரும். மலைகளை கேட்டேன், அது என்ன செஞ்சான்? மலைச்சி நின்றுச்சான். ஏற்கனவே மலைச்சு தான் நிற்கி. தூதர்களை கேட்டேன், தூதர்கள் என்ன சொன்னாங்க? தெரியாதையா, நாங்கள் பின்னால் என்ன பண்ணுவோம், வருவோம். நாங்கள் கடலை பார்த்து கேட்டாங்களாம், கடலை எப்போ வரும்னு. அது என்ன பண்ணிச்சான்? கதறி அழுதுச்சான். என்னடா எதுக்காக வர? இயேசுகிட்டே கேட்டாங்களாம், அவர் என் பிதாக்கு தான் என்ன பண்ணும். இவ்வளோ ரகசியத்தை வச்சிருக்காரு. இந்த ரகசியமான வருகை பயங்கரமாக இருக்க போகுது. எல்லாரும் பயன்படுத்த போறாரு. தந்திரமான கட்டுக்கதைகளுக்கு யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணால் பார்த்த வசனத்தை நிறைய பேருக்கு சொல்ல ஆண்டவர் உதவி செய்வார். 4வது குறிப்பு. 5வது குறிப்பு, ஜெபம் பண்ணோம். என்ன ஜெபியம் பண்ணிட்டு இருக்கோம்? இருளான வாழ்க்கைலாம் வெளிச்சமாக மாறிடும். இது என்ன வாழ்க்கை? திறக்கலைன்னா இருளான வாழ்க்கை, திறந்துட்டோம்னா வெள்ளேன்னு இருக்கு பாருங்க. வெள்ளேன்னு இருக்கு. நல்லா உள்ள இடையில பார்த்தீங்கன்னா சிலருக்கு நிறையா உள்ள இது மாதிரி ஒரு டொயின் கூட உள்ள கிடக்கும். அது கூட பார்க்க நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல். நல்லா ஆக்கிடுவார், அருமையாக நடத்துவார். 5 ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் இந்த 5 குறிப்புகள் மூலமாக பல விதங்களோடு கூட பேசுவார். இதில் பின்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பேதுருவில் போட்டிருக்கு. நிறைய பேர் ஆண்டவர் வருகையை குறித்து அவர் எங்கெல்லாம் கேட்டு வருவாங்களாம். இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி அடுத்த ஆவியான எப்படி நடத்துகிறாரோ அந்த நடத்தலுக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ண குறிப்பெல்லாம் எந்த பகுதியில் இருக்குது? 1 பேதுரா 2 பேதுரா? வீட்டில் போய் 1 பேதில் தானே சொன்னாங்க அப்படின்னு அங்கேயே சுற்றிட்டு டக்குன்னு யூடியூப் ஆன் பண்ணி என்ன பண்ணிடணும், பார்த்துடணும். அவ்வளோதான், நோட்ஸ் தான், அதில் பார்த்துக்க வேண்டியதான். அன்றைக்கி கூட ஒரு ஊழியத்துக்கு போனோம். நம்ம ஊழியத்தில் உள்ளதை காரில் போட்டு வந்தாங்க அண்ணாச்சிமார். கேட்கறதுக்கே நல்லா இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்காக யூடியூப்புக்கு ஒரு பெரிய விளம்பரம்லாம் பண்ணலை. அதெல்லாம் அதை பற்றியே நம்ம சிந்தனை கிடையாது. அதில் வார்த்தையை மறுபடியும் கேட்கும்போது அதுக்குள்ளேயும் ஒரு 3/4 ஊர் தாண்டிடுது. அப்புறம் வரும்போது ஒரு செய்தியை போட்டோம். அதுலேயும் ஊர் என்ன பண்ணியாச்சு வந்து சேர்ந்தாச்சு. 2 பேரில் வாசிக்கும் போது கடைசி அதிகாரம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது நிறைய பேர் இப்படிலாம் வந்து நிற்பாங்க. வாசிங்க அந்த 4வது வசனத்தை வாசிங்க. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம், நல்லா பேசுவாங்க. அவர் வருவார்னு சொன்ன வாக்குத்தத்தம் சின்ன வயசுலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுதாங்க, உன்ன மாதிரி ஆளை காப்பாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. பஸ்ஸெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, கியர் போடாமல் உட்காந்துருக்காரு. அவ்வளோதான், கியரை போட்டாரு, டயருக்கு கீழே எலுமிச்சம்பழமாக தான் கிடப்பான். அவ்வளோதான். அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் தப்பிச்சு கடன் வச்சிருக்காரு. தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க, ஆண்டவர் நாளை வரட்டும்னு சொல்லக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. எதுக்குன்னா நம்ம திருந்தாமல் வரட்டும்னு சொல்லக்கூடாதான். கடைசி ஜெப குறிப்பு என்னன்னா, நிறைய பேரை ஆண்டோட வருகைக்கு நேராக நடத்தக்கூடிய அளவுக்கு எங்கள் மனசை தட்டி என்ன பண்ணணும், எழுப்பணும். எப்படி கேட்பாங்க எல்லாரும்? அவர் நம்ம கிறிஸ்டியன்னு சொன்னாலே நம்மகிட்ட எல்லாரும் என்ன தான் கேட்பாங்க, உடனே இந்த கேள்வி கேட்பாங்க. ஆண்டவர் வருவார், ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன்னு போட்டிருக்கல, எப்போ வருவாருன்னு கேட்பாங்க. உன்ன மாதிரி ஆளெல்லாம் காப்பாற்றது தான்ப்பா பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காரு, ஹேண்ட் பிரேக் போட்டு விட்டுருக்காரு. நீ திருந்திட்டேன்னா ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணி கியரை போட்டு என்ன பண்ணுவார், கிளம்பிடுவார். பஸ்ஸு இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு, இப்போ ரெடியாக இருக்கு ஸ்டார்ட் பண்ணி டீசல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம எல்லாரும் ஆயத்தமாக வண்டி என்ன பண்ணிடுவார், புறப்பட போகுது, வண்டியை பாட்டை படிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவார். கடைசி ஜெப குறிப்பு, நம்ம நிறைய பேர் மனசை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு அபிஷேகம் நமக்கு கிடைக்கணும். அந்த வசனத்தை வாசிங்க, அந்த 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராக இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். அதான் எழுப்புதல். ஆமென். நிறைய பேர் மனசை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு எழுப்புதல் ஜெப ஐக்கியமா எங்களை என்ன பண்ணுங்க. நிறைய பேர் எப்படி வருவாங்க, அவரை எங்கன்னு கேட்பாங்க. அவர் எங்கேயும் இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். அவர் கல்லறை தான் உலகத்திலே
திறக்கப்பட்ட மெத்தை எல்லாம் பூட்டு போட்டு கல் எல்லாம் ஒட்டி ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவர் கலரை மட்டும்தான் ஓப்பனில் இருக்கு. அவர் அங்கே ஏன்னா இது கிறிஸ்மஸ் காலம், ஈஸ்டருக்கு போயிட்டியா, எல்லாம் நமக்கு சேர்த்தது தான். கிறிஸ்மஸ் நமக்கு தான். ஜெபிக்கிறவங்களுக்கு எல்லா நாளும் கிறிஸ்மஸ் தான். ஆமென். ஜெபிக்கிறவங்கள ஒரு ஸ்டாராக வச்சிருப்பார். எத்தனை ஸ்டார்னாலும் போட்டுக்கலாம், 5 ஸ்டார் கூட வச்சுக்கலாம். ஜெபிக்கிறவங்கள கர்த்தர் ஸ்டாராக வச்சிருப்பார். அநேகர் ஆத்துமகள் ஆதாயம் பண்றவங்க தான் ஸ்டார் தானியல்ல போட்டிருக்கு. அநேகரை நீதிக்கு உட்படுத்தவங்க ஆகாய மண்டலத்தில் உள்ள விண்மீனில் இருந்த நட்சத்திரங்களை போல என்ன பண்ணுவாங்களாம், பிரகாசிச்சுட்டே இருப்பாங்க, பளிச்சுன்னு இருப்பாங்க. கடைசி ஜெப குறிப்பு, மக்கள் மத்தியில் பலவிதமான கேள்விகள் இருந்தாலும் எல்லார் மனசையும் தட்டி எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியம் நிறைய ஜனங்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு எழுப்புதல் ஊழியத்தை வரும் நாட்களை ஃபயரா செய்ய போகுது. அதுக்குதான் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேரும் வச்சிருக்கிறாரு. இதே பகுதியில் தான் போட்டிருக்கு. அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமா இராமல் எல்லாம் நீங்க எல்லாம் அந்த எலுமிச்சம்பழமா நஞ்சு பேரக்கூடாதுனப்பா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட்டிங்ல இருக்காரு. ஆண்டவர் வெயிட்டிங்ல இருக்காரு. 2025லயும் வெயிட்டிங்ல இருக்காரு. 2026ல வெயிட்டிங்ல இருக்காரா இல்லை அவர்கிட்ட தான் தெரியும். இன்ஜின் டிரைவர் யார் தான்? ஆவியானவர் தான். அவர் நினைச்சா எல்லாரையும் நச்சு போட முடியும். ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமென். அது இப்போ இதில் மத்தையில் வாசிக்கும் போது மேலே ஏறினவன் கீழே தண்ணி செம்பு எடுத்துட்டு மேலே போகணும்னு ஆண்டவர் வந்துடுவாராம். சிலர் பஸ்ஸில் ஏறிட்டு தண்ணி வாங்க ஓடுவாங்க. அதெல்லாம் இந்த வசனம் தான். பஸ்ஸு பேரும் அந்த அளவுக்கு கடைசி காலத்தில் நம்ம எல்லாம் அலர்ட்டாக இருக்கணும்னு போட்டிருக்கு. மேலே மாடியிலேருந்து கீழே போய் அவன் இறங்கி தண்ணியை கோரிட்டு மேலே வரோம்னா யார் பேருவா? வேற அவ்வளோ கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் அபிஷேக கூட்டம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் கொடை கடலாம் அங்கே தான் இருக்கும். நம்ம எல்லாம் எங்கே போயிடுவோம்? இப்போ கடைசி ஜெப குறிப்பு, நிறைய ஜனங்கள் கேள்வி கேட்குற ஜனங்களை அவங்க இருதயத்தை தட்டி எழுப்பக்கூடிய எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியராக இருக்கிற பகுதியில் என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தை தந்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.